அந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து ஒரு கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்தார். ஸோ காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல, சரியாக பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி எடுத்தார். ஏன்னா அங்கே நான் பெரம்பலூரில் பேசும்போது நேரம் ஆயிடுச்சு, ஆனால் அனுமதி கொடுக்கல, அதனால் நான் போயிட்டேன். ஆனால் பெரம்பலூர் மக்களை இன்னொரு நாள் நான் சந்திக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். அதே தான் வந்து கரூர்லேயும் வந்து காவல்துறை ஃபாலோ பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். கோர்ட்டே அவன் சொல்லியிருக்கு உங்களுக்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இல்லை, தலைமை பண்பு இருக்குதா இல்லையா? சரி, அப்போ யாருக்கு தலைமை பண்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எடுத்துல. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கா? இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஏன் கள்ளக்குறிச்சியில் 67 பேருக்கு சாராயம் குடிச்சு சாவறாங்க? சும்மா இருந்தாலே மரத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க, பில்டிங் மேலே தாவறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் பிடிச்சி தொங்குறாங்க, ஒயரை பிடிச்சி தொங்குறாங்கன்னு பெட்ரோல் பங்க்லாம் கொடுத்தா என்ன ஆயிருக்கும் சார்? பெட்ரோல் பங்கில் என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், பெட்ரோல் பங்கில் என்ன பண்ணுவாங்க? தெரியல, தாவைக்காரங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மாஞ்சி விஜய்க்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இபிஎஸ்ஐ அவர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங்கா? காங்கிரஸ் தலைவர் ஏன் பேசணும்? உங்கள் கூட்டணியில் ஒருத்தர் இருக்காரு, ஓகேங்களா? அவர் ஏன் வந்து விஜய் கிட்ட பேசணும்? அது உங்களுக்கு அவமானம் இல்லையா? உங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டே ஒருத்தர் வந்து பேசினா அப்போ விஜய் மேலே தவறு இல்லை. இது ஒரு விபத்துன்னு ராகுல் காந்தி புரிஞ்சுக்கிறாரு, இங்கே இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த கட்சி வந்து இதை வைத்து அரசியல் செய்கிறது. இரவோடு இரவாக கள்ளக்குறிச்சிக்கு போனாரா? அஜித் கொல்லப்பட்டார் இல்லை போலீஸால் அங்கே போனாரா? இல்லை கவின் கொல்லப்பட்டார் அங்கே போனாரா? வேங்கவயலுக்கு போனாரா? 3 வருஷம் ஆகுது, ஏன் போல? இப்போ தலைவர் பண்பு இல்லையா ஸ்டாலின் அவர்களுக்கு? அதிமுக தலைவர்கள் திமுக மேலே வைக்கிற குற்றச்சாட்டுனா அது ஒரு பிணந்தனி அரசியல் பண்ணும். ஜம்பவானியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரூரில் நடந்த சம்பவம் பலதரப்பிலிருந்தும் பயங்கரமான விமர்சனங்களை வந்துட்டு எதிர்கொண்டுகிட்டு தான் வருது. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா திமுகவிலே வந்துட்டு நிறைய சலசலப்புகள். ஏன் இன்னும் அவர் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க? ஏன் இன்னும் கைது பண்ணாமல் இருக்கீங்க? நீதிமன்றமே கேட்டுருச்சு, ஏன் இன்னும் சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ திமுக கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சலசலப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் செயலாளர் அதாவது எம்பி ராகுல் காந்திக்கும் விஜய்க்குமே பர்சனலாக வந்துட்டு ரொம்ப லிங்க் இருக்குது. ஸோ அதனால அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு இது மாதிரி நிறைய ஒரு குழப்பமான நிலை இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, விஜய் அவர்களை வந்து முதல்ல வந்து இந்த கரூர் விவகாரத்தில் அதை எப்படி நம்ம யாரையும் வந்து குற்றம் சாட்ட முடியாது. அதில் அது வந்து ஒரு விபத்து. விஜய் அவர்கள் வந்து வேண்டுமென்றே 41 பேரில் இறக்கலை, ஓகேங்களா? விஜய் வந்து நிறைய ஊருக்கு போனார், அங்கே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, அந்த நெரிசல் சிக்கி வந்து 41 பேர் இறந்துட்டாங்க. அந்த விஷயத்த நான் வந்து பர்சனலாக அப்படி தான் பார்க்குறேன். விஜய் வந்து வேண்டுமென்றே வந்து கொன்னார், தமிழக வெற்றி கழகம் கூட்டம் அதிகமாகிடுச்சு, அது கொள்கை இல்லாத கூட்டம் திமுக சார்பில் வைக்கிறாங்கல்ல, அந்த குற்றச்சாட்டை வந்து முழுக்க மறுக்கிறேன். அந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து ஒரு கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்தார். ஸோ காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல, சரியாக பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி எடுத்தார். ஏன்னா நீங்கள் திமுக தரப்புலேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல, 7 மணி நேரம் எடுத்துக்கிட்டார் விஜய், லேட்டாக வந்தார். இப்போ லேட்டாக வரும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், 7 மணி நேரம் எடுத்துக்கிட்டாருன்னா அந்த 7 மணி நேரத்தில் இவ்வளோ கூட்டம் கொடுக்கும். அப்போ போலீஸ் ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கல, ஏன் இடத்த மாற்றலாம் ஒரு கேள்வி வருது. இப்போ போலீஸ் அந்த டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழக சார்பாக வந்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க. விஜய் லேட்டாக வந்தது உண்மை தான். அப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல வேண்டுமென்றே போலீஸ் வந்து விஜய் அவர்களை உள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த வீடியோவில் விஜய் அவர்கள் கூட நன்றின்னு சொன்னார்ல. கூட்டம் கிரௌட் அதிகமா இருக்கு, போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல இன்னொரு பக்கம் பண்ண முடியல, உங்களுக்கு தெரியுதுல. இன்னொரு பக்கம் அந்த தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் சொன்ன பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. போதும் கூட்டம் அதிகமா இருக்கா, 500 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்துறாங்க, அதையும் மீறி உள்ள வராங்க. சொன்ன பேச்சு கேட்கல, நீங்க வந்து அனுபவிச்சிருக்கூடாது கூட்டத்தை. தொண்டர்கள் கேட்கல. ஸோ ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அரியலூர்லேயும் சரி பெரம்பலூரில் அடித்தோம் அப்படின்னா வந்துட்டு போலீஸ் அராஜகம் பண்ணுறாங்கன்றாங்க, அப்புறம் அனுமதி கொடுக்கல அப்படின்னா திமுக பயப்படுது அப்படின்றாங்க. சரி, நீங்கள் பெரம்பலூரில் எதுக்கு பர்மிஷன் கொடுக்கல போலீஸு? சரி, பெரம்பலூரில் காவல்துறை ஏன் பாதுகாப்பு கொடுக்கலாம்? இரவு நேரம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே விஜய் அவர்கள் இங்கே வந்தாங்கன்னா ஏதாவது உயிர் சேதம் ஏற்படும் சொல்லிட்டு பெரம்பலூர் காவல்துறை வந்து அனுமதி மறுத்தது. விஜய் அவர்கள் வந்து அதை பதிவு செஞ்சுருக்காரு. அங்கே நான் பெரம்பலூரில் பேசும்போது நேரம் ஆயிடுச்சு, ஆனால் அனுமதி கொடுக்கல, அதனால நான் போயிட்டேன். ஆனால் பெரம்பலூர் மக்களை இன்னொரு நாள் நான் சந்திக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். அதே தான் வந்து கரூர்லேயும் வந்து காவல்துறை ஃபாலோ பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? கரூர்லேயும் வந்து காவல்துறை அதை ஃபாலோ பண்ணியிருந்தா அந்த மாதிரியான சம்பவம் நிகழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி என் பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். இல்லை, அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக அவர் மாநாடு நடந்தப்பவும் நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க, ஒரு சில பேர் இறந்துருக்கிறாங்க. விக்ரவாண்டியிலே ஆகட்டும், மதுரை ஆகட்டும், அது வந்து மாநாட்டிலே இருந்தாங்க. மாநாடு ஆமா, கூட்டம் தாங்க முடியல, வெயில், அந்த வெப்பம், மயக்கம்,
டீஹைட்ரேஷன் இதனால ஏற்பட அது இங்கிருந்து மதுரை மாநாட்டுக்கு போற வழியிலேயே சில பேர் வழியில இறக்குறது வந்து விபத்து. அதெல்லாம் வந்து விஜய் வந்து குற்றம் சாட்ட முடியாது. ஓகேங்களா? ஸோ மாநாட்டு திடல்லையே வச்சு இறந்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருச்சியிலுமே நிறைய மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடக்குது அப்படின்னும் போது ஒரு தலைவராக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கணும். அதனாலதான் வந்துட்டு கோர்ட்டே அவன் சொல்லியிருக்கு உங்களுக்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இல்ல தலைமை பண்பு இருக்குதா இல்லையா? சரி, அப்ப யாருக்கு தலைமை பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எடுத்துல. இப்ப மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கா? இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்ப ஏன் கள்ளக்குறிச்சியில் 67 பேருக்கு சாராயம் குடிச்சு சாவறாங்க? ஏன் போலீஸ் அதை தடுக்கல? சரி, நீதிமன்றம் வந்து நிர்வாக சீர்கேடுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அது தலைமை பண்பின் கீழ் தான் வருது. உங்களுக்கு இதுவுமே நிர்வாக சீர்கேடு. ஒரு கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, பண்ண முடியல. அப்ப மு.க.ஸ்டாலின் அவர்களும் தலைமை பண்பு இல்லை அப்படின்னு தான் காமிக்குது. கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல, விஜயால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, தாவேக்காவோட மாவட்ட நிர்வாகம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரி, மாவட்ட நிர்வாகத்தால முடியலன்னா உங்கள்கிட்ட பாதுகாப்பு கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த இடத்த வந்து கொடுத்தது காவல்துறை தான் கொடுத்தது. ஆமா, காவல்துறைக்கு தெரியும். அங்கே வந்து திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லெட்டரில் 10,000 பேருக்கு தான் பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு லெட்டர் கொடுக்க போகுது. அந்த லெட்டரில் வந்து எனக்கு வந்து லைட் ஹவுஸ் அந்த இடம் கொடுங்க, சாரி அந்த ரவுண்டானா லைட் ஹவுஸ் ரவுண்டானா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் அமராவதி பிரிட்ஜ் இருக்குது, அது இன்னும் உயிர் சேதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார். சரி, அப்போ நீங்கள் உதயநிதி வரும்போது அதை கொடுக்குறீங்கல்ல, உதயநிதி அவர்கள் வரும்போது அதை கொடுக்குறீங்க, ஏன் இப்போ கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி போய் பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் பெட்ரோல் பங்க்லாம் போய் ஏறி நிற்க போகிறது இல்லை. ஓகேங்களா? நான் அந்த விஷயத்தை அப்படி தான் பார்க்குறேன். அவங்க ஏன் கொடுக்கலன்னு தெரியல. பட் அவங்க கொடுத்துருந்தா வந்து அது கொஞ்சம் ஏன்னா அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். ஓகே, அங்கே கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். அந்த ரவுண்டானாக்கு லைட் ஹவுஸ் ரவுண்டானாக்கு நான் போயிருக்கேன், கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். வேலுச்சாமிபுரம் அதை விடவும் அது ஸ்பேசியஸாக இருக்கும். அது ஹைவே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், நிறைய கடை வீதி இருக்கும், கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், கொஞ்சம் எம்டி பிளேஸ் இருக்கும் அதில் அந்த பக்கத்தில். ஸோ அதனால் அது நடந்திருக்காத நான் சொல்கிறேன். அது ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. திமுகவுக்கு ஏன் கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவின் என்பி இன்பதுரை அவர்களே வந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதுக்கு வந்து திமுக தரப்பு வந்து எந்த பதிலும் சொல்லல. அவங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச அமுதா ஐஏஎஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க அதை சொன்னாங்க, அங்கே பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, பிரிட்ஜ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அது காரணமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அது மெயின் இடம், இன்னும் நிறைய பேர் கூடுவாங்க. ஸோ அதனால கொடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சும்மா இருந்தாலே மரத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க, பில்டிங் மேலே தாவறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் பிடிச்சி தொங்குறாங்க, ஒயரை பிடிச்சி தொங்குறாங்கன்னு பெட்ரோல் பங்க்லாம் கொடுத்தா என்ன ஆயிருக்கும் சார்? பெட்ரோல் பங்க்ல என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், பெட்ரோல் பங்க்ல என்ன பண்ணுவாங்க தெரியல. தாவேக்காரங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படியே நாம வந்து ஒரு அசம்ஷனுக்கு கொண்டு போகிறோம். ஓகேவா? பட் அவங்க பெட்ரோல் பங்க்ல, ஏன்னா இது வரைக்கும் ஏதாவது பெட்ரோல் பங்க்ல வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அசம்பவம் பண்ணிருக்காங்களா? சரி, அவங்க கட்சியோட தலைவரை பார்க்கணும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நீங்கள் பெட்ரோல் பங்க்ல நான் கேட்குறேன். சரி, ஒரு கூட்டம் கொடுத்தா அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்க தான் செய்யும். அது வந்து அது ஒரு மாப் மென்டாலிட்டி. ஒருத்தன் மாத்தில் ஏறினா அவன் ஏறானே நானும் ஏறணும். ஸோ இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா காவல்துறையில தான் பண்ணணும். தம்பி மரத்தில் ஏதாரு அது வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் சொன்னாங்க, கர்ப்பிணி வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சொல்லலான்றீங்களா? கண்டிப்பா, இதுக்கு வந்து சமூக பொறுப்பு வேணும் இல்லையா? அது யார் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். பொதுமக்கள் அங்கே வந்தவங்க யாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இல்லை, எல்லா பெண்கள், ஓகே, குழந்தைகள். ஓகேங்களா? வந்தவங்கன்னா விஜய் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பொதுமக்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். ஸோ இது வந்து மக்கள் வந்து ரசிகர்களும் தொண்டர்களும் தாண்டி வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் தான். எல்லா இடத்துலையுமே வேடிக்கை பார்க்க வர கூட்டம் தான் அதிகமாக இருக்கு, அப்படித்தானே? அப்படி நம்ம சொல்ல வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, வந்தவங்க அப்படிதானே சொல்றாங்க, வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். அதுதான் நானும் சொல்றேன். எல்லாமே வந்து வேடிக்கை பார்க்க வர்றவங்க சினிமா சிஎம் கேண்டிடேட்டா தன்னை வந்து நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி பேசுறது, ஆளும் கட்சி தரப்பை வந்து விமர்சிக்கிறது, இதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? வேடிக்கை பார்க்க வர்றாங்க. அவர் வந்து ஒரு இன்னமும் வந்து ஒரு சினிமா ஹீரோவா தானே இருக்கிறாரு. அவரு எப்ப அரசியல்வாதியா மாற போறாரு? மாறிட்டாரு அரசியல்வாதியா. அதனால தான் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இன்னுமே வந்து சினிமா தலைவரை, இன்னும் சினிமா நடிகரா இருக்காரு, வேடிக்கை பார்க்க வர கூட்டம் நீங்களே சொல்றீங்க. சரி, அம்மா வேடிக்கை சரி, நான் சொல்லல, அங்க வந்தவங்க சொன்னாங்க. எப்ப ரசிகர்கள் அவங்க தொண்டர்கள் எப்ப மாறுவாங்க சார்? எப்ப மாற்றப்படுவாங்க? அவர் நடிகனா இருந்து அவர் அரசியல்வாதியா மாறினா மட்டும்தானே தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து தொண்டர்களா மாற முடியும். எனக்கு வந்து திமுக தரப்பிலும் சரி, இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களும் நிறைய விஷயம் சொல்றாங்க. அவர் வந்து அரசியல் தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தொண்டர்களுக்கு வந்து கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஒருத்தர் வந்து அரசியல் தலைவராக இருக்கிறதுக்கு என்ன தகுதி, அதே போல் தொண்டர்களை வந்து கொள்கையெல்லாம் கற்றுக்கிறதுக்கு, இல்லை நான் கொள்கை தொண்டனாக இருக்கிறதுக்கு என்ன தகுதி, அவங்க எப்படி கற்றுக்கணும் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்.
கண்டிப்பா ஒரு கேப்டன்ஷிப் வேணும், ஒரு க்ரௌடை வந்து லீட் பண்ண தெரியணும். ஏன்னா ஒரு ஜெயலலிதாவாகட்டும், கருணாநிதி ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு இதை விடவும் பெரிய கூட்டம் கூடி இருக்குது, வந்து க்ரௌடை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னும் போது மக்கள் கஷ்டப்படுறாங்க. அப்படின்னும் போது அந்த இடத்த விட்டு அவ்வளவு சீக்கிரம் ஓடி இருக்க கூடாது. இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களாவது அந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு இன்னும் சொல்றாங்க. அசம்பாவிதமா இருக்குன்னு சொல்லி இப்ப விஜய் அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு போறாரு, மருத்துவமனைக்கு போனா அங்க கூட்டம் கூடும். அங்க ஏற்கனவே இருக்கிற நோயாளி கேட்டதுல கோர்ட்டே கேட்டிருக்குது, மக்கள் இப்படிதான் அமௌண்ட் விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, இல்ல அங்க போய் இருந்து விஜய் இன்னும் உயிரிழப்புகள் வந்து அதிகமா இருந்தா என்ன பண்றது? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, காவல்துறை தரப்புல தான் வந்து அப்படி வந்து அறிவுறுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரூர் சம்பவத்தை வந்துட்டு எதிர்க்கட்சிகள் வந்துட்டு பயங்கரமாக அரசியலாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. மாஞ்சு விஜய்க்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இபிஎஸ் அவர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங்கா? இல்ல அது அப்படி பார்க்க கூடாது. அது டிஎம்கே தான் அரசியல் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்றாங்கன்னா, இரவோடு இரவாக கள்ளக்குறிச்சிக்கு போனாரா, அஜித் கொல்லப்பட்டார்ல போலீஸார் அங்க போனாரா, இல்ல கவின் கொல்லப்பட்டார் அங்க போனாரா, வேங்கவயலுக்கு போனாரா? 3 வருஷம் ஆகுது. ஏன் போல? இப்போ தலைவர் பண்பு இல்லையா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு? இப்போ தகுதி இல்லையா மு க ஸ்டாலின் அவருக்கு முதல்வராக இருக்க? அப்படிலாம் கேள்வி யாரை வேணா கேட்கலாம். இப்போ அங்கே போகிறான்னா அப்போ வந்து அந்த இறப்பு வச்சு யார் அரசியல் பண்ணுறாரு? அதிமுக தலைவர்கள் திமுக மேலே வைக்கிற குற்றச்சாட்டுனா அது ஒரு பிணந்தனி அரசியல் பண்ணும் திமுக. எங்கெல்லாம் சாவு விழுவுதோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த மக்களை சந்திச்சு, இப்போ அனிதா அவர்கள் இறந்தாங்க, அங்கே போனாங்க, ஓகேங்களா? அதே போல் ஒரு பையன் ஆழ்துறை குழாயில் வந்தான், அவங்க அதுக்கும் வந்து அதிமுகவுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. அது ஒரு விபத்து, அது விபத்தா பார்த்துருக்கணும். அதை அரசியல் பண்ணி அதை லைவ் போட்டு விடிய அப்படின்னு பாத்தீங்க. இல்ல ஸ்டெர்லைட் சம்பவத்துல நான் டிவியை பார்த்தா விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இது எந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை நம்ம எடுத்துக்கலாம்? ஆமா சொன்னாரு, அவர் உண்மைதான் சொன்னாரு. டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அவரு அப்ப சிஎம்மா இருந்தாருங்க. ஒரு சிஎம்மா இருந்துகிட்டு நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன மாதிரியான மென்டாலிட்டி? அது மென்டாலிட்டினா அவர் வந்து துப்பாக்கி சூடுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அனுமதி கொடுக்கல. அப்ப சிஎம்மா தாண்டி துப்பாக்கி சூடு வந்து நடந்திருக்கு. ஏதோ ஒரு சக்தி வந்து சீமை தாண்டி வந்து அப்ப யார் வந்து இயக்கி இருக்கிறாங்க? மறைமுகமாக பாஜக வந்து தமிழகத்தை ஆண்டு இருக்குது. அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அந்த போராட்டத்தை இயக்கியதே வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடேங்கப்பா, எதிர்க்கட்சியா இருந்து வந்து ஒரு போராட்டத்தை இயக்கி துப்பாக்கி சூடு நடத்துற அளவுக்கு எதிர்க்கட்சிக்கு அந்த அளவுக்கு பவரா இருந்திருக்கு அப்படின்னா அப்ப அந்த நேரத்துல ஆளும் கட்சி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ இருந்த தமிழக உளவுத்துறையில இருந்த சில அதிகாரிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பல போராட்டங்களை திமுக சேர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க உனக்கு தெரிஞ்ச யாராவது காவல்துறையில ஏதாவது அதிகாரிகள் தான் கேட்டு பாருங்க. இந்த போராட்டம் வந்து முழுக்க திமுகவால் ஃபண்ட் பண்ணப்பட்டது. சரி, அந்த ஸ்டெர்லைட்டுக்கு வந்து திமுகவே எடுத்து நடத்தினதாகவே இருக்கட்டும், துப்பாக்கி சூடு எப்படி நடந்துச்சு ஸ்டெர்லைட்ல? அது ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப ஆட்சியில இருந்தது யாரு? இபிஎஸ் அவர்கள் தானே. சரி, நீங்க இந்த கேள்வி வரீங்கல்ல. ஆமா, இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் 41 பேர் இறந்தாங்கல்ல. யார் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாங்க? தமிழக வெற்றி கழகம். பாதுகாப்பு யார் கொடுத்தாங்க? பாதுகாப்பு யார் கொடுத்துருக்கணும்? பொதுமக்கள், அப்பாவி மக்கள் யாரானா சாவறோம். தமிழ்நாட்டுல எந்த ஒரு இடத்துல கொலை நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு திமுக தான். ஓகேவா? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஏதாவது வந்து ஒரு குற்றம் இருக்கும், குற்றப்பணி இருக்கும், எல்லாத்தையுமே காரணம். அப்ப 41 பேர் மரணத்துக்கு திமுக தான் காரணம். நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது எப்படி சார் அவங்கள ஒத்துக்க முடியும்? அவங்க தானே பாதுகாப்பு கொடுக்கணும். திமுக எப்படி சார் ஒத்துக்க முடியும்? திமுக வந்து அவங்க அரசு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க, போலீஸ் மூலமா பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. தொண்டர் படையை கட்டுப்படுத்த முடியல. காவல்துறையால முடியல. அப்ப நீங்க விஜய் குற்றம் சாட்டுறீங்க. காவல்துறையாலே முடியல, நீங்க எதுக்கு விஜய் குற்றம் சாட்டுறீங்க? உங்க வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னா, நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு வெளியில போற வரைக்கும் யாரோட பொறுப்பு? உங்க வீட்டுக்கு நம்பி வர்றேன் அப்படின்னா சரி ஓகே, நீங்க தான் என்ன பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான பொறுப்பு. உங்க கட்சி கூட்டத்துக்கு நான் தான் வர்றேன் அப்படின்னும் போது அந்த கட்சி கூட்டத்துக்கு யார் பொறுப்பு? காவல்துறை தான் பொறுப்பு. காவல்துறை தான் பொறுப்பு. அந்த கட்சி நிர்வாகம் எந்த வகையிலும் பொறுப்பே கிடையாது. அவங்களும் பொறுப்பு தான். அவங்க தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லையே. சில ஏற்பாடுகளை அவங்க செய்வாங்க. கூட்டம் வந்து அளவுக்கு மீறி போனா காவல்துறையாலே ஒண்ணும் பண்ண முடியல நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப விஜய் என்ன சூப்பர்மேனா? சூப்பர் பவரை கையில வச்சிருக்காரு, தள்ளி போங்கன்னா போயிடுவாங்களா எல்லாம்? சரி, விஜய் எல்லாம் என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? விஜய் சொல்லியும் கேட்கல, விஜய்ல என்ன பண்ண முடியும்? சரி, திமுக என்ன பண்ணுதோ அதை தான் நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. அப்படிதான் அந்த விஷயம் நான் பார்க்குறேன். இதுல வந்து பாஜக வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து தாவேகாக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. பாஜகவோட ஏ டீம், பி டீம், சி டீம், ஜட் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பாஜகவுக்கும் விஜய்க்கும் அவ்வளவு நெருக்கமா? இல்ல, அந்த விஷயத்தை நீங்க அப்படி பார்க்க கூடாது. நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, ராகுல் காந்திலாம் அழைத்து விஜய் கிட்ட பேசினாரு. நிறைய பேருக்கு தெரியாது, கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி ஃபோனில் பேசிப்பாங்க, ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது
விஜய் அவர்கள்ட்ட வந்து ராகுல் காந்தியை பேசினதை வந்து திமுகவால் பொறுத்துக்க முடியல. அது ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து ஏன்னா இந்த விஷயமே கரூரில் நடந்த விஷயமே ஒரு கட்டத்தில் அன்னைக்கு இரவு வரைக்கும் வந்து விஜய் மேலே தான் எல்லாம் பழி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது எப்படி மாறுச்சுன்னா திமுகவுக்கு எதிராக மாறுச்சு. அப்படி மாறும்போது இவங்க எப்படி பண்ணாங்கன்னா திமுக தரப்பில் லைக் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அதுக்கப்புறம் தான் சிஎம் வந்து இந்த மாதிரி சொன்னார், யாரும் வந்து இதை பற்றி அவதூறு பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதன் பிறகு தான் வந்து 25 பேர் மேலே வந்து வழக்கு போட்டாங்க. ஃபெலிக்ஸ்லாம் வந்து கைது செய்யப்பட்டார். ஓகேங்களா. ஆனால் திமுக தரப்பில் திமுக ஐடிவிங்க ஆகட்டும், திமுக ஆதரவு பத்திரிகைகள் எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. இது காரணம் விஜய் தான். அவங்களே ஏன் கைது பண்ணல? ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையமே வந்து என்ன பதில் சொல்ல விசாரணை நடத்தி முடிக்கல. அதுக்குள்ளேயே வந்து திமுக பத்திரிகையாளர்களும் திமுக ஊடகங்களும் திமுக நிர்வாகிகளும் அப்படி பேசலாமா? அப்போ வந்து இந்த தரப்பை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க மேலேயும் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணுறவங்க ஏன் பண்ணல? இதெல்லாம் ஒரு சார்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக தரப்பினர் இது திமுக அரசியல் செய்யணும்னு உள்ளே வந்தாங்க. நீங்கள் உண்மையாகவே நேர்மையாக நடந்திருந்தா, உண்மையாகவே வந்து இரு தரப்பையும் வந்து நீங்கள் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணியிருந்தா வச்சுங்க, அவங்க உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து திமுகவோட கை இருக்குது, அரசியல் செய்கிறது. இதை வச்சு விஜய் மேலே வந்து பழி சுமத்த விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக உள்ள வந்தாங்க. காங்கிரஸ் தலைவர் ஏன் பேசணும்? உங்கள் கூட்டணியில் ஒருத்தர் இருக்காரு, ஓகேங்களா, அவர் ஏன் வந்து விஜய் கிட்ட பேசணும்? அது உங்களுக்கு அவமானம் இல்லையா? உங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டே ஒருத்தர் வந்து பேசினா அப்போ விஜய் மேலே தவறு இல்லை, இது ஒரு விபத்துன்னு ராகுல் காந்தி புரிஞ்சுக்கிறாரு. இங்கே இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த கட்சி வந்து இதை வைத்து அரசியல் செய்கிறது. பாஜகவும் வந்து அந்த வகையில் தான் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். அது எதிர்காலத்தில் கூட்டணியாக கூட மாறலாம். அதை பற்றி எனக்கு தெரியாது. அது அப்படி மாறினா தான் வந்து அதை பற்றி பேச முடியும். ஸோ பிரச்சாரம் பண்ணுவதற்காக வந்துட்டு கோர்ட் வந்துட்டு நிறைய வழிமுறைகளை வந்து வகுத்திருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் வந்து பிரச்சாரமும் வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. இப்போதைக்கு அனுமதி கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்கள் கருத்து என்ன சார்? அது வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகள் எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரத்தை எந்த அளவுக்காவது பாதிக்குமா? அவருடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு சார்? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவரோட பிரச்சாரம் வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. ஏன் சிறப்பாக போயிட்டுருக்குன்னா நீங்கள் பார்க்கலாம். இப்போ கடைசியாக வந்து ஒரு கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு தொகுதி, பாலக்கோடா ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் வந்து மிகப்பெரிய கூட்டம் விஜய் அவர்களுக்கு வந்தாங்கல்ல, அந்த அளவுக்கான ஒரு கூட்டம், பெருந்திரளான மக்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு கூட்டம் வந்ததுன்னு சொல்லிட்டு. அதன் பிறகு வந்து தடை வச்சுக்கிறாங்க. அது காரணம் என்னென்னா இனிமேல் வந்து தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரியான கூட்டங்கள் அதிகமாக நடக்கும். ஸோ விஜய் கூட்டமும் நடக்கும். அதுக்கு வந்து சில நெறிமுறைகள் விதிப்பாங்க. இத்தனை பேர் கூட்டணும், இங்கே தான் கூட்டணும், ஊருக்கு வந்து வெளிப்புறமா இல்லை உள்ளையா, எந்த இடம், ஸோ நிர்வாகிகள் எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் டைம் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களும் வந்து ஒரு 2-3 வாரங்களுக்கு தள்ளி வச்சிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்துட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? கட்சியை வழிநடத்தி கொண்டு போற அளவுக்கு? இல்லை, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆர் இருந்த பிறகு செல்வி ஜெயலலிதா எனக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்லவே இல்லை. ஓகேவா? செல்வி ஜெயலலிதா அவர்களும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எனக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து தொடக்க காலத்தில் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. கட்சியில் நிறைய பேர் அவரை விமர்சிப்பாங்க, தரைக்குறைவாக பேசுவாங்க. சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து செல்வி ஜெயலலிதாவும் அவர்களும் தொடக்க காலத்தில் எதிர்கொண்டாங்க. ஸோ அதே தான் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்கிறார். ஓகேவா? இது வந்து ஒரு பிகினிங் தானே, ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான். இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லேடியா மோடியா அப்படின்னு கேட்டவங்க ஸோ இன்னைக்கு அவங்க கட்சி கூடவே வந்துட்டு வந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் நெருடலாக இல்லையா? அதிமுகவுடைய நிறைய விமர்சனங்கள், நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க, வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யார் வெளில வந்தா? இப்ப செங்கோட்டையன் அவர்களை வந்து வெளியே தூக்கியிருக்காங்க. ஆமா, வெளியே கட்சி பதவியை பறிச்சிருக்காங்க ஒன்றிணைனம் அப்படின்றதுக்காக. மைத்ரேயன் வெளியே வந்திருக்கிறாரு. சோ இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் அடுத்தடுத்து வெளியே வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பொறுத்து தான் பார்க்கணும் யாரு. அவங்களும் ஒரு தனி நபர்கள். இப்போ செங்கோட்டையன் அவர்களை வந்து நீக்கினாங்க, அதற்கு பதிலாக அங்கே இன்னொரு மாவட்ட செயலாளர். அதே போல அதிமுக வாய்ஸ் ரைஸ் பண்ணாலே தூக்கிடுவீங்களா கட்சியை விட்டு? பதவியை விட்டு நீக்கிடுவீங்களா? நீக்கணும். சர்வாதிகாரம் நிறைந்த கட்சியா? இல்ல, கட்டுக்கோப்பான ராணுவ தனமான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல சொல்றேன். ஏன்னா நான் அதிமுக காரன் இல்ல, ஓகேங்களா? அந்த கட்சியில அந்த மாதிரி சொல்றாங்க. சரி, ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ வந்து அதை நீங்க வந்து பாராட்டுறீங்க, இரும்பு பெண்மணின்னு. எடப்பாடி பழனிசாமி வந்தா அதை ஏன் வந்து விமர்சிக்கிறீங்க? ஆளுமை இருந்துச்சு இல்ல சார் ஜெயலலிதா மேடம்? ஆளுமை இருந்துச்சு. இதுவும் ஆளுமை தான். சரி, அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்சியில இருந்து ஒருத்தவங்க நீக்கினா அது ஆளுமை. எடப்பாடி பழனிசாமி செஞ்சா அது சர்வாதிகாரமா? எடப்பாடி பழனிசாமி அந்த கோப்பா கட்சியை இருக்கணும்னு சொல்லி தான் அப்படி பண்றாரு நான் நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து இன்னும் அவர் எதிர்கொண்டுகிட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருந்துகிட்டே இருக்குது. நீடிப்பாரா அரசியல்ல, நீடிப்பாரா, கட்சியை வந்து இன்னும் கொண்டு போவாரா, அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு, கைது செய்யப்படுவாரா, கைது செய்யப்பட மாட்டாரா அப்படின்னு நம்ம நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில்கள் என்னவாக இருக்கும் சார்? இல்லை, விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து அரசியலில் நீடிப்பார். இந்த விஷயத்திலே வந்து விஜய் அவர்கள் வந்து புரிஞ்சிருப்பார் ஒரு விஷயத்த. ஒருவேளை தனியாக விஜய் இருந்திருந்தால், ஒரு பக்கத்தில் வந்து அதிமுக சப்போர்ட் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் பாஜக சப்போர்ட் பண்ணாங்க. திமுக கூட்டணி கட்சிகளை தவிர ஓரளவு வந்து இது ஒரு விபத்து தான், இனிமேல் இது நடக்கக்கூடாது, விஜய் அவர்கள் வந்து கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதே போல் தொண்டர்களை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அறிவுரை சொன்னாங்க. ஒருவேளை வந்து இந்த இந்த மரணங்களில் வந்து ஏதாவது சதி நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் அது விசாரிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் வந்து ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கட்டத்தில் அந்த 27ஆம் தேதி நைட்டு நடந்தது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் சரி, அந்த தொண்டர்களுக்கும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு கையேறு நிலையில் இருந்தாங்க. யாராவது தங்களை வந்து காப்பாற்ற மாட்டார்களா அந்த நிலையில் தான் இருந்தாங்க. அப்போ வந்து அவர்களை காப்பாற்றியதே வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், இது வந்து பாதுகாப்பு குறைபாடு, இது வந்து காவல்துறையினர் வந்து கொஞ்சம் நல்லா கையாண்டுருக்கணும், நீங்கள் கூட்டத்தை வந்து ரத்து செஞ்சுருக்கணும், பெரம்பூரில் ரத்து செஞ்ச மாதிரி, அப்படி ரத்து செஞ்சு தான் இங்கே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது ஓரளவு ஏற்கத்தக்கது தான். ஏன்னா அரசியல் பார்வையாளர்கள் நிறைய காவல்துறை அதிகாரிகளும் வந்து அதே தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு நட்பு சக்தியாக வந்து அதிமுக கிடச்சிருக்கு, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்டாலிட்டிக்கு வந்துட்டார். இது எதிர்காலத்தில் வந்து கூட்டணியில் கூட முடியும். ஏன்னா தனியாக நின்னா நம்மளால வந்து திமுகவை எதிர்கொள்ள முடியல. ஏன்னா இந்த ஒரு விஷயத்திலே அவங்க பார்த்தாங்க, எதிர்கொள்ள முடியல. ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம். லைக் நான் விபத்தாக தான் சொல்கிறேன். ஃப்யூச்சரில் வந்து லைக் கட்சியிலேருந்து ஆட்களை உருவலாம், மாவட்ட இப்போ ஒரு வேட்பாளர் அறிவிக்கணும், அந்த வேட்பாளருக்கு வந்து பணம் கொடுத்து தங்கள் பக்கம் இழுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிறைய தேர்தலில் நடக்கும். ஸோ தனியாக இருந்தால் அந்த மாதிரி நடக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு லைக் கூட்டணி வச்சாலும் வைக்கலாம், அதிமுக கூட வச்சாலும் வைக்கலாம், இல்லை என்டிஏ கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம். ஸோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வந்து தனியாக எதிர்கொள்ள மாட்டார். அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ கூட்டணியோட தான் அவர் வந்து எதிர்கொள்வார். அது வந்து எந்த கூட்டணியும் வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து காங்கிரஸ் கூடன்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே ராகுல் காந்தி விஜய்க்கு கால் பண்ணி பேசுறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து க்ளோஸாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துங்க. காங்கிரஸ் வெளில வரலாம், ஏன்னா காங்கிரஸ்லேயே அதுக்கான கழகக்குரல்கள் நின்று கொண்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து விசிகே கூட வெளில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அதிமுக கூட்டணிக்கு அவர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துடக்கூடாதுன்னு வந்து திமுக வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கராராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஸோ 2026 தேர்தல் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் எல்லா கட்சிகளுக்குமே. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.